வணக்கம். என் பெயர் டாக்டர் தாமோதரன். நான் பிஜிஎம் ஹாஸ்பிட்டல்ல நுரையீரல் நோய் சிறப்பு மருத்துவரா பணிபுரிஞ்சுட்டு இருக்கேன். நுரையீரல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகள் என்ன சார்? லங் கேன்சர் அப்படின்னு சொல்றது இந்தியாவில் இல்ல உலகத்திலேயே கேன்சரால் பாதிக்கப்பட்டு இறக்குறவங்களோட எண்ணிக்கையில ரொம்ப அதிக பேர் இறக்குறாங்க. நுரையீரல் புற்றுநோய் யாருக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகமா புகையிலை பிடிப்பவர்கள், ஒருத்தர் புகையிலை பிடிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்க பாசிவ் ஸ்மோக்கிங் மூலமாகவும் அவங்களுக்கு அந்த நுரையீரல் புற்றுநோய் வருது. ஸோ இந்த மாதிரி நுரையீரல் புற்றுநோய் வர்றதுல என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் எங்களுக்கு அப்படின்னா, ஆரம்ப ஸ்டேஜ்ல நமக்கு அதை கண்டுபிடிக்கிறதான அறிகுறிகளே ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதை நிறைய பேர் அலட்சியமா விட்டுறாங்க. ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான் எங்கள்கிட்ட வர்றாங்க. அப்படி வரும்போது அவங்களை குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால ஃபர்ஸ்ட் இதை நம்ம ப்ரிவெண்ட் தான் பண்ணணும். அதை தடுத்து இருக்கணும். எப்படி தடுக்கிறது? ஆரம்ப காலத்திலேயே புகையிலையை நம்ம தடுத்துட்டோம் அப்படின்னா புற்றுநோய் வராம தடுத்துக்கலாம். சப்போஸ் அதையும் தாண்டி ஒரு புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்ச அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருமல் வரலாம், சளியில ரத்தம் கலந்து வரலாம், உடம்பு எடை குறையும், பசி எடுக்காது. இந்த மாதிரி அப்நார்மலா எடை குறைஞ்ச மாதிரி இருக்கு, இழைச்சிட்டே போயிட்டு இருக்காங்க, பசி இல்லாம இருக்காங்க, ஒரு 3 வாரம் 4 வாரமா இருமிட்டே இருக்காங்க, சளியில எப்பயாவது ரத்தம் வருது அப்படின்னா அவங்க உடனே புற்றுநோயான இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு நுரையீரல் மருத்துவர் அணுகி தேவையான மருத்துவ பரிசோதனைகளை பண்ணி அது புற்றுநோயா இல்லையா அப்படின்னு கண்டறிஞ்சு அதற்கான வைத்தியத்தை மேற்கொள்ளணும்.